இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாத தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் விரும்புகிற காரியத்தை அற்புதம் பெறுவது எப்படி, உங்களுடைய விருப்பத்தை தேவன் எப்படி நிறைவேற்றுவார் என்று பார்ப்போம். அது சங்கீதம் 24 வாசிப்போம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் எல்லாருடைய மன விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய காரியத்தை கர்த்தர். அது எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாடு காலத்தில் சிறிய ராஜாவுடைய படைத்தலைவனாக நாகமான் குஷ்ட ரோகத்தில் மிகுந்த வேதனைப்பட்டு அநேக தொய்ந்து போய் அவர் கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலே தான் எப்படியாவது சுகப்பெற வேண்டும் என்று வேண்டினார். ஆனாலும் எத்தனையோ நாட்களாயும் தன் குஷ்டரோகம் சுகமாகவில்லை. இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு எலிசா ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். நீங்கள் போனீங்கன்னா அவர் சுகமாக்கும் என்று சொல்லி இவரை நாகமானை அழைத்து கொண்டு போனார்கள். என்ன நடந்து பார்ப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். இது கேட்ட உடனே நாகமானுக்கு மிகுந்த கோபம் வந்தது. எங்களுடைய தேசத்தில் அநேக நதி இருக்குது, யோர்தான் நதியில் போய் குளிச்சாதான் எனக்கு சுகமாக்குமா என்று சொல்லி அந்த நாகமனை பார்த்து உதவியாளர், ஐயா எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க, அவர் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு கேட்கலாமே, செஞ்சு தான் பார்க்கலாமே என்று சொல்லி இது நாகமன் விரும்பி திரும்பியும் கடந்து போனார். எலிசாவோட வார்த்தை அந்த யோர்தான் நதியிலே 7 முறை முங்கி எழும்போது உன் வியாதி மாறும் என்று சொன்னார்கள். இவர் ஒரு தடவை அந்த யோர்தான் நதிக்கும் நாகமான் போனார். 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, 5 தடவை, 6 தடவையும் பார்த்தார், சுகமாகலை. உடனே நாகமானுக்கு கோபம் வந்துச்சு. ஐயா அவர் சொன்ன மாதிரி இன்னொரு தடவை முங்கி எழும்புங்க. என்ன நடந்து பார்ப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். எலிசா சொன்ன மாதிரியே 7ஆவது தடவை முங்கி எந்திரிக்கும் போது அந்த குழந்தையுடைய தோள்களை போல மென்மையாச்சு. அப்ப நாகமனுடைய விருப்பத்தை அந்த ஊழியக்கான எலிசா விரும்பினதை நிறைவேற்றி கத்த கொடுத்தார். ஊழியக்கான சுகத்தை விரும்புகிற தேவன் கத்தருக்கு கீழ்ப்படியணும். உங்களுடைய ஊழியக்காரர் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தை தேவன் கொடுப்பார். புதிய ஏற்பாடு இயேசு நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனங்களை வாசிப்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஒருவேளை நாகமான் கீழ்ப்படியாமல் போயிருந்தா அவனோட வாழ்க்கையிலே ஒரு மரணத்தை தருவாய் கடந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கட்டளையும் ஊழியக்காரனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தவன நாகமான் விரும்பின அந்த காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் ஏன் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கிடைக்கப்படலா, கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த 7 காரியங்கள் உன் பக்கம் இருந்தால் கண்டிப்பாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க மாட்டார். 7 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். மேட்டிமையான கண்கள், பொய் நாவு, குற்றமற்ற இரத்தம், துரோக செயல், தீங்கு செய்வது, பொய்ச்சாட்சி, சகுனை வெறுக்குது. இந்த 7 காரியம், இந்த குணாதிசயங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் உங்களுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றி கொடுக்க மாட்டார். நாகமான் ஏன் 7 தரம் முங்கி இருந்திருக்கணும் பார்த்தோம். 7 என்பது பரிபூர்ண காரியம். இன்னொரு காரியத்தை பார்ப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனங்களை வாசிப்போம். அன்றியும் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. 3 ஆண்டுகள்
அதாவது 33 ஆண்டுகள், 30 வயசில் இயேசு ஞானஸ்நானம் எடுத்து 3 ஆண்டுகளை தன்னுடைய பிதாவுடைய சித்தத்துக்காக ஒப்பு கொடுத்தது. ஜீவனை எடுத்து மீண்டும் மரித்து 3ஆம் நாள் வைத்திருந்தார். தடையாக இருக்க காரணமே அந்த 7 காரியங்கள் விட்டு விலகும் போது 7 பரிபூர்ணம் உங்கள் வாழ்க்கைக்கு வந்து உங்கள் விருப்பத்தையும் நிறைவேற்றி கதை கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் யாரெல்லாம் தன்னுடைய மனம் மறுப்பதற்காக காத்திருக்காங்களோ அந்த 7 காரியங்களும் வெறுத்தவன 7 என்பது பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.